வியாபாரத்துக்காக முதல்ல வெளியூர் போறோம்ல, கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பக்கூடாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க. நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் வைங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா. ரெடியா சார்? ஆசானா மாமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. பார்த்து நிதானமா போ தம்பி. டாடா மாமா. டாடா மாமா. டாடா 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 மாமா. ஏண்டா, எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குது, எப்படி நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேத்தி ருக்கு. அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது? சொர்ணம், என்ன சொர்ணம், உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேன்னா, மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் குழாயங்களாய் மாட்டிக்கிட்டு திரியறானே, யார் அவன்? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படுத்துக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகனை ஆக்கிப்பா. மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சுக்க கூடாதா? அத படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. முறுக்கு கொண்டுட்டு வர்றா, ருசியா இருக்கு. தரேன் தரேன் உங்களுக்கு. ஐயரே, சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா, என் மேல உள்ள பாசம். என்ன இது? பழைய செருப்பு. வாய முடியா? ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது? ஆமா, இப்ப அது தட்டுல இருக்கு. இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும். ஜாக்கிரதை. ஐயரே, நான் ஊருக்கு பெரிய மனுஷன். இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். இத பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தப்பு, நீ சொல்ற. எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போடா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா, நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்பா தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா? சஸ்பென்ஸா வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க, நானே சொல்றேன், விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு மாமா, எனக்கு மாமா, எனக்கு மாமா, எனக்கு மாமா, எனக்கு மாமா. இந்தாங்க, இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதென்ன தம்பி, எங்களை மட்டும் போக சொல்றேன். அவர் உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா துடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து தாங்க, ஆனா இந்த நேரத்துல அவரை பார்த்தா எல்லாமே கெட்டுரும். யாரும் கெட்டு போயிடுமா? அது அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும். அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஒண்ணும் பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்க.
மங்கை எனும் தங்க குடம் மன்னன் வசம் அந்த புறம் அள்ளித்தரும் அன்பின் ரசம் மங்கை எனும் தங்க குடம் மன்னன் வசம் அந்த புறம் அள்ளித்தரும் அன்பின் ரசம் இடையிலும் நடையிலும் அபிநயம் இளமையில் இது ஒரு அதிசயம் இடையிலும் நடையிலும் அபிநயம் இளமையில் இது ஒரு அதிசயம் இந்த நீரோடை நாடத்தான் பக்கம் மாறாத தானாகத்தான் அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது பூவை என்னும் பூவை கொஞ்சம் கிள்ளி கொண்டது நெஞ்சில் பள்ளி கொண்டது அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது மாலையிடும் சேலை தொடும் வேளை வரும் மாலை முதல் காலை வரை கீழே வரும் மாலையிடும் சேலை தொடும் வேளை வரும் மாலை முதல் காலை வரை கீழே வரும் தலைவனும் தலைவியும் தனிமையில் தலை முதல் கால் வரை இனிமையில் தலைவனும் தலைவியும் தனிமையில் தலை முதல் கால் வரை இனிமையில் அந்த நேரத்தில் என்னவதோ அது நான் சொல்லி தீராததோ அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது இதோ இந்த கைகள் என்னை அள்ளி கொண்டது பூவை என்னும் பூவை கொஞ்சம் கிள்ளி கொண்டது நெஞ்சில் பள்ளி கொண்டது அதோ அந்த தென்றல் இந்த பூவை தேடுது பூவா இல்லை பெண்ணா என்று என்னை கேட்குது உன்னை பார்க்க உன் சம்சாரமும் குழந்தைகளும் வந்திருக்காங்க. எங்கோடா அட வாப்பாங்க ஆசையா ரெண்டு வார்த்தை பேசலாம்னா ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்கிறியே எங்க டவுனுக்கு போயிட்டு வாரையா? ஆமாங்க, இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல, அதான் மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்படியா? தள்ளி உட்கார வா வா உட்கார், உட்கார் உட்கார். ஆமா, ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க, அப்புறம் எதுக்கு மாடு? அதெல்லாம் இருக்குதுங்க, நம்ம கறவை மாடு மடி வெத்தி போச்சு, அதான் புதுசா மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். நமக்கு ஒண்ணு ஒத்து வரலீங்க, அதான் வந்துட்டேன். உள்ளூர்லயே சொந்தத்திலே இருக்கு, இதை விட்டுட்டு அசலூர் போயிருக்கீங்க. சுரணத்தோட பொண்ணு தலகாலன்னு வளர்ந்து இருக்கா, நீயோ அவளுக்கு முறமாப்பிள. பொண்டாடி சித்து போன கவலையிலேயே இருந்தா எப்படி? சுரணத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, அத சொல்ல வர்றான் அவன்.
சொரணம் விட்டு சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா முருகப்பன் கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மரத்தடையில இருந்தாங்க. அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்ப அவங்க வசதியா இருக்காங்க. இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சொரணத்து வீட்டோட டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் சொரணத்துக்கு ஏதோ இருக்கிறதா கசாபசான ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சொரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சொரணத்து மேல கெட்ட பேரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சொரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கணுமேனுதான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டரே, நான் சொல்றது எப்படி? ஐயரே, அப்பப்ப பயணிகளை அள்ளி விடுறீரையா. நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை. நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. பொண்ணு குடுக்கறாரா இல்லையான்னு பாத்துருவோம். கொடுக்கறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஓய் ஐயரே, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போனதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? அது சரின்னு சொல்லப்பா. சொரணம், அத்தே, சொரணாத்தே. நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா அத்தே? இன்னைக்கு மங்களகரமான நாள். ஆனால நம்ம மங்களத்தை செங்கோடம் பரிசம் போடணும்னு ஆசைப்பட்டாரு. நாங்க பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். முருகப்பண்ண ஜெயிலுக்கு போய் நீங்க ஆதரவு இல்லாம கஷ்டப்படுறத நினைச்சு எங்க செங்கோடன ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமேன்னு ராப்பகலா என்கிட்ட ரோசனை கேட்டாரு. நான் தான் இந்த ரோசனைய சொன்னேன். அப்பன் ஜெயிலுக்கு போறதுனால அடுத்தவன் பொண்ணுக்கு பரிசம் போட தயக்கப்படுவான். அப்படியே போட முன் வந்தாலும் எக்கு தப்பா சீர்கப்பான். இதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம செங்கோட பொண்ணை கட்டிக்கிறதா முடிவெடுத்துட்டாரு. வெத்தலை பாக்கு தட்டு இல்லாம வந்திருந்தா ஒருவேளை சோறாது போட்டிருப்பேன். இப்ப பச்சை தண்ணி கூட கிடையாது. மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்க. வெளியே போ சொன்னேன், காதுல விழல. வார்த்தையை அளந்து பேச சொல்லணும். ஏதோ சொந்த பந்தம் விட்டுடக்கூடாதுன்னு வாசல் தேடி வந்தா மரியாதை எல்லாம் பேசுறியே. அன்னைக்கு அரசு மரத்தடியில அனாதையா ஆதரவு இல்லாம கிடந்தப்ப காட்டாத அக்கறை இப்ப என்னையா வந்தது? அன்னைக்கு எங்களை சொந்தக்காரங்கன்னு காட்டிக்க நீ வெக்கப்பட்ட, இன்னைக்கு உன்னை சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க நாங்க வெக்கப்படுறோம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ அடுத்த காலி பண்ணு. ஓஹோ, மரமாப்பிள நான் இருக்கும் போது இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவானா? வச்ச என்ன செய்வ? இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இதே வீட்டு வாசல்ல கல்யாணத்தை நடத்துறேன். உனக்கும் பத்திரிக்கை அனுப்புறேன். வந்து என்ன செய்ய முடியுமோ செய். நீ யாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு? இத பார், பாடா போடான்னு உன்ன மாதிரிலாம் எனக்கு வாயில பேச தெரியாது. மரியாதை வெளியே போ. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை பிடிச்சி அடிச்ச ரோட்ல ஊத்துறீங்க. என்னடா இது, பரிசம் போட போனானுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை கல்யாணத்தை முடிச்சிட்டு வர்றானுங்களோ? ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா அது, பரிசம் போட போனானுங்க, பார்சல் மாதிரி உள்ளிட்டு வர்றானுங்களே. என்னங்க நீங்க பொறுக்கி பசங்க அவங்க ஏதோ பேசினாங்கன்னா அதுக்காக நீங்க வேதனை பட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நாம முடங்க பாயில்லைங்கிறதுக்காக சடங்க நிறுத்திட முடியுமா? என் புருஷன் வர்ற வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி போட்டோம்னா 4 பேரோட பழிப்பாவத்துக்கு ஆளாயிடுவோம். அத நினைச்சுதான் போ வேதனைப்படுறேன். நீங்க சரின்னா சொல்லுங்க, நாளைக்கே நான் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். போல ஆசையா இருக்கு. அந்த பையன் யாரோ எவனோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் என் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி. சார், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி பதில் எழுத
ஒரு தபால் கார்டு கொடுங்க சார். கொடுக்கறேன். உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சார், நான் கல்யாணத்துக்கு போக முடியுமா? முடியும்பா. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஜாமீன் கொடுத்தா பரவல்ல விடுவாங்க. நான் வேணா உனக்காக உன் வக்கீலுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார்.